அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விளக்குறார், எளிமையா விளக்குறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு விளக்குறார். வாசிங்களேன் எடுத்து லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்களேன். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனால். அப்போ அவர் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் நான் பிசாசை துரத்துறனோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இறங்கிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நீங்க இருக்கிறீங்களா? இப்ப நாமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்குள்ளிருந்து பிசாசு எப்ப வெளியே போச்சோ, எனக்குள்ளிருந்து இருளின் வல்லமை எப்ப வெளியே போச்சோ, பிசாசு நம்ம நினைச்சிருக்கிற மாதிரி எங்கடி வந்திருக்கிற அந்த ஆவி கிடையாது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுற ஆவி இல்லை. சாதாரண இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே இருளில் சிக்கி இருக்கிறான். அவனை இருளின் வல்லமை என்ன செய்து அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவர்கள் எப்போது இயேசுவை நம்புகிறார்களோ அப்ப அந்த இருளின் வல்லமை விலகி மனசெல்லாம் பிரைட் ஆயிரும். வசனம் சொல்லுது, நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து